ஆயிடுச்சு இன்னைக்கு திங்கக்கிழமையில. அதனால மதுக்கும் வரைக்கும் நான் என்ன லஞ்ச் செஞ்சு வச்சிருக்கேன்னு பார்ப்போம். எல்லாம் போட்டுருவான், இது மட்டும் கட்ட தெரியாது. ஏன்னா இது வந்து வந்துட்டு ஊந்துடும். 2 சடை பின்னிகிட்டே இருந்தனாக்கா முடி நல்லாவே வளரும். சடை பின்னியாச்சு. கண்ணுக்கு தெரிதான்னு பாருங்க. அது எப்படி கடையில் பார்த்து பார்த்து வாங்கும், சின்னோன்னு பொட்டு. காமி நேராக காமி, சூப்பராக இருக்கு. அது பாய் பாய், போயிட்டு வா ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து எனக்கு கடை லீவு. ஆனால் மதுக்கும் வரைக்கும் ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு இன்றைக்கி திங்கக்கிழமையில. அதனால் மதுக்கும் வரைக்கும் நான் என்ன லஞ்ச் செஞ்சு வச்சுருக்கேன்னு பார்ப்போங்க. செஞ்சு பேக் பண்ணிட்டேன். இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பணும். இப்போ ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு. அப்புறம் வந்து ஹரி வந்து ஆப்பிள் கேட்டான் ஸ்நாக்ஸுக்கு. ஆப்பிள் கட் பண்ணி கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு வச்சுருக்கான். கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் அதெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ வந்து மதுக்கு வந்து தலை கட்டணும். இது சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் தலை சீவிட்டு ஹரி கிளம்பிட்டான். அது அவனே கிளம்பிடுவான். மதுக்கு வந்து தலை சீவிடணும், நான் தானே சீவணும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு மதுக்கு தலை கட்டலாம். இதுக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்குலாம் ஒன்றும் தேவையில்லை. அதில் முட்டை கேரட்லாம் போட்டுக்கனால சும்மாவே சாப்பிட்டுக்கலாம். இதுமாதிரி தயிர் சாதம் புளி சாதம் இது மாதிரினா உருளைக்கிழங்கு இது மாதிரி முட்டையெல்லாம் பொரிச்சு வைக்கலாம். இதுக்கு வேணாம்னு சொல்லிடுச்சோம், அதனால் நான் ஒன்றும் செய்யலை. நாளைக்கும் கடை லீவு தான். நாளைக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஹரி வந்து கிளம்பிடுவான். இந்த டையை மட்டும் நான் தான் கட்டி விடணும். அவனுக்கு கட்டது தெரியாது. பைக்கெல்லாம் அவனே கிளம்பிடுவான். பெல்ட் ஐடிங் ஐடெல்லாம் போட்டுருவான். இது மட்டும் கட்ட தெரியாது. ஏன்னா இது வந்து வந்துட்டு ஊந்துடும். நான் நல்லா முடிச்சு போட்டு விடணும். அதனால அவனுக்கு தெரியாது. திருப்பி ஸ்கூல் விட்டு வந்தோடனே நான் தான் அவுத்து விடணும். அவனுக்கும் அதே அவுத்துக்க தெரியாது. இது முடிச்சு போட்டு விட்டோன்னாக்கா கை சூப்பராக இருக்கும். இதோட தலையெல்லாம் சீவிட்டு பவுடர் அடிச்சுட்டு அவனே கிளம்பிடுவான். நம்ம மதுக்கு தலை கட்டி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மதுக்கு வந்து இப்போ தலை சீவணும். இந்த வருஷம் பாருங்கள் ரிப்பன் கலர் மாறிடுச்சு. போன வருஷம் வந்து மஞ்சள் கலரு, 10ஆவதுக்கு வந்து மஞ்சள் கலரா இல்லை, 9ஆவதுக்கு வந்து வெள்ளை கலரு, அப்புறம் 10ஆவதுக்கு வந்து மஞ்சள் கலரு, இப்போ 11ஆவதுக்கு வந்து இந்த ப்ளூவா, அப்புறம் வந்து 12ஆவது போயிட்டா பிளாக் கலர். ஒரு கிளாஸுக்கு ரிப்பன் மட்டும் மாறுது. ஆனால் யூனிஃபார்ம்லாம் அதே தான். இப்போ 2 சடை பின்னணும். 2 சடை கரெக்டாக பின்னிட்டு போகணும். அந்த ஸ்கூலில் ரூல்ஸ் அதிகம். ஏன்னா சில பிள்ளைங்க இதோட அரை சடை போட்டுட்டு போகுமா, அப்படிலாம் போட்டுட்டு போகக்கூடாது. இந்த ஸ்கூலுக்கு மட்டும் 2 சடை பின்னி போட்டுட்டு போயிடணும். அப்புறம் மது ஸ்கூலில் வந்து ஒன்றுமே போடக்கூடாது. செயின், கொலுசு, வளையல், ஏன் மது எதுவுமே போடல. ஒரே ஒரு வளையல் போட்டுப்போம். அது அவங்க ஸ்கூலில் எதுவுமே போடக்கூடாது. ஹரி ஸ்கூல்லையும் போடக்கூடாது. ஹரி ஃப்ரெண்ட்ஸ், மதுக்கு வந்து 2 மாதம் லீவ் விட்டாங்க 10ஆவதுனால. 2 மாதம் லீவ் விட்டு முடி பூரா கொட்டி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஒரு சடை பின்னியே எல்லா முடியும் கொட்டி போச்சு. 2 சடை கட்டும் போதெல்லாம் முடி நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே எல்லா முடியும் கொட்டி ஒல்லியாக போயிடுச்சு. அப்படியே நல்லா அடர்த்தியாக இருக்கும் மதுக்கு சின்ன பிள்ளையில இருந்து. ஸ்கூல் லீவ் விட்டனால முடியெல்லாம் போச்சு. இந்த மாதிரி 2 சடை பின்னிக்கிட்டே இருந்தனாக்கா முடி நல்லாவே வளரும். சடை பின்னியாச்சு. என்ன காரணம்னே தெரியல, அவ்வளோ முடி கொட்டி போச்சு. ஸ்கூலு 2 மாதம் லீவ் விட்டாங்க போதும் முடி பூரா போச்சு மதோடு. அதனால கொஞ்சம் வந்து கீழே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டான். இல்லாட்டி நல்லா நீளமாக அவ்வளோ தூரம் இருந்துச்சு முடி. ரொம்ப ஒல்லியாக போயிடுச்சு. 2 சடை பின்னவே முடியல. ஒரு சடை பின்னியாச்சா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஹரி எப்படிலாம் தலை சீவிட்டு கிளம்புறான். ஹரியா சூப்பராக கிளம்பிடுவான். நீ என்னாச்சு, பொட்டெல்லாம் வச்சுட்டியா? என்ன மது? பொட்டு வைக்கிறேன். தலை மட்டும் நான் கட்டி விட்டுருவோம். பைக் எல்லாமே இது மாதிரி செஞ்சுக்கும். பொட்டு வச்சுட்டு சின்னோண்டு பொட்டு வைக்கும். காமி, ரொம்ப கண்ணுக்கே தெரியாது. காமி அம்மது பாருங்களா, இது பொட்டு கண்ணுக்கு தெரிதான்னு பாருங்க. அது எப்படி கடையில் பார்த்து பார்த்து வாங்கும், சின்னோண்டு பொட்டா. ஹரி நல்லா பெரிய பொட்டா வைப்பானா? காமி போட்டுட்டு வா காமி. ஃப்ரெண்ட்ஸ், ஹரி பொட்டு வைக்கிறான் பாருங்களா.
மஞ்சள் கலர் பொட்டு. காமி நேராக காமி. சூப்பராக இருக்குது. மது வந்து சின்னதாக கருப்பு கலர் பொட்டு வைக்கும். சரி அப்படியே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு. அப்படியே நான் தான் கொண்டு போய் விடணும். இன்றைக்கி கடை எனக்கு லீவுனால இன்றைக்கி நான் தான் போய் ஸ்கூலில் விட்டு வரணும் 2 பேரையும். ஃப்ரெண்ட்ஸ் ஹரி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாருங்க மீன் வளர்க்குறான்ல, அதுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டுட்டு வருவான். இதோட சாயந்தரம் வந்து போடுவியா ஹரி? ஒரு வேலைக்கு தானா? ஒரு வேலை போட்டால் போதுமா? சரி போகலாம். மது ஸ்கூலுக்கு கிளம்பிடுச்சு 2 லஞ்சு பேக்கோட. ஹரியோடையும் ரெடி. ஹரி ஷூ போட்டுட்ருக்கான். ஹரிக்கு மட்டும்தான் ஷூ, மதுக்கு வந்து செப்பல். மது ஆமாம் செப்பல். ஹரிக்கு வந்து பிளாக் ஷூ. பாருங்க ஷூ போட்டு கிடக்குறான், மல்லு கட்டிட்டு கிடக்கான். ஷூக்கு கிளம்பியாச்சு, நான் தான் கொண்டு போய் விடணும். வாங்க ஸ்கூலுக்கு போகலாம். ஹரி ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறமா மது ஸ்கூலுக்கு. ஹரி ஸ்கூலுக்கு வந்தாச்சு. அது பாய் பாய், போய்ட்டு வா. ஃப்ரெண்ட்ஸ் மது ஸ்கூலுக்கு போயிடுச்சு. இதோட நம்ம வீட்டுக்கு போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ் மதுவையும் ஹரியையும் கரெக்டாக 9 மணிக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் ஸ்கூலில். ஹரிக்கு வந்து 8:40க்கு, மதுக்கு வந்து கரெக்டாக 9 மணி ஸ்கூலில் விட்டுட்டு நான் 9 மணிக்கு வீட்டுக்கே வந்துட்டேன். சீக்கிரமாக அன்றைக்கி விட்டுட்டு. இன்றைக்கி வந்து அவ்வளோதான் வெயில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நைட்டெல்லாம் மழை பெஞ்சிச்சு, கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்குது கிளைமேட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள், உங்களுக்காக ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.